ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கேர்மாளத்தில் உடல்நலம் குன்றி சாலை ஓரம் படுத்திருந்த சிறுத்தையை மீட்டு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சரவணன், தற்பொழுது அந்த சிறுத்தையின் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? மேலும் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்களா? சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட கேர்மாளம் வனச்சரக பகுதியில் உடல்நலம் குன்றி சாலையோரம் படுத்திருந்த சிறுத்தையை வனத்துறையினர் மீட்டு தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். அதாவது கேர்மாளம் வனச்சரகத்தை அடுத்துள்ள தமிழக கர்நாடக எல்லை பகுதி செல்லும் சாலையின் முக்கிய சாலை அது. கொள்ளைகால் செல்லும் அந்த சாலையின் ஓரத்தில் தான் கடந்த நேற்று முன்தினம் சிறுத்தை ஒன்று உடல் சோர்வாக சாலை ஓரத்திலேயே படுத்திருந்ததை பார்த்த பொதுமக்கள் கேர்மாளம் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக இந்த தகவலை கேள்விப்பட்டு சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர், வனத்துறை வனச்சரகர் வெங்கடாசலம் தலைமையிலான அந்த குழுவினர் உடல் சோர்வாக படுத்திருந்த சிறுத்தையை லாகவமாக கூண்டில் ஏற்றி அதனை மீட்டு வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். அதன் பின்னர் வனத்துறை கால்நடை மருத்துவர் சதாசிவத்தை அழைத்து வந்து கேர்மாளம் வனச்சரகத்திலேயே அந்த சிறுத்தையை ஒரு கூண்டில் வைத்து அதனை மூடி வைத்திருந்தனர். வனச்சரக மருத்துவர் வந்தவுடன் அந்த சிறுத்தைக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார்கள். அதாவது அந்த சிறுத்தையானது பெண் சிறுத்தை எனவும் அதற்கு சுமார் 10 மாதமே நிரம்பிய அந்த சிறுத்தை மிகவும் சோர்வாக படுத்திருந்தது. அது என்ன காரணம் என்பது இதுவரை தெரியவில்லை. மேலும் அந்த சிறுத்தைக்கு தற்போது தடுப்பூசிகள், ஊட்டச்சத்து மருந்து மற்றும் அதற்கு உணவாக இறைச்சிகளை கொடுத்து வருகின்றனர். நேற்று முன்தினம் மீட்கப்பட்ட அந்த சிறுத்தை தற்பொழுது சற்று தேர்ந்து அது உடல் மெலிந்து சோர்வாக படுத்திருந்த நிலையிலும் இன்று சற்று உற்சாகமாக எழுந்து நடமாடக்கூடிய அளவில் உள்ளதாக மருத்துவர் சதாசிவம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அந்த சிறுத்தை குட்டிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு உயர் அதிகாரிகள் அனுமதி அளித்த பிறகே அது மீண்டும் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். தற்போது அது ஆரோக்கியமாக நல்ல நிலையில் உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.